ஹாய் மக்களே, இன்னைக்கு எபிசோடு மேக சந்தேசம் பார்க்கலாம். அபூர்வாவும் மருதாணியும் வெளியில் கிளம்புறதுக்காக வராங்க. அந்த நேரம் சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு மீராவை கூப்பிட்டு காஃபி கேட்குறாங்க. மீரா எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இருக்காங்க. என்ன ஆச்சு இந்த மீராக்கு? டைனிங் டேபிளில் கூட எதுவுமே வைக்கலையே, எதுவுமே சமைக்கல போல இருக்கே, அவளுக்கு என்ன உடம்புக்கு முடியலையா அப்படின்னு போய் ரூமில் போய் பார்க்கும்போது மீரா அழுதுகிட்டே உட்காந்துருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. கேபி என்ன அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஓ சம்மந்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரா, இது இப்படியே விட்டால் நல்லா இருக்காது, நீ வா நம்ம சாரதாவை உண்டில்லன்னு பண்ணலாம் அப்படின்னு அங்கேருந்து மீராவை கூட்டிட்டு சாரதா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் நின்னதை பார்த்து சாரதா ரொம்ப பயந்துடுறாங்க. எதுக்கு பயப்படுற, நாங்களும் மனுஷங்க தாமா அப்படின்றாங்க அபூர்வா. என்ன வேலையா வந்தீங்க அப்படின்னு சாரதா கேட்க, விட்டு போன பந்தம் ஏதோ தொடர்றது இல்லை, அதனால தாமா வந்தோம் அப்படின்னு அபூர்வா சொல்ல, அதுக்கு மீராவோ, உன் பூரிக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு நீ அழுதல்ல, அந்த வேதனையை பார்க்க முடியாமல் நாங்களே ஒரு சம்மந்தம் கொண்டு வந்திருக்கோம், எப்படியும் உங்களுக்கு பெரிய சம்மந்தம் கிடைக்க போகிறதில்ல, அதனால் நாங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வராங்க. அவனை காட்டிட்டு, இவன் யார் தெரியுமா, ஜூப்ளி ஹில்ஸில் பிச்சை எடுக்கிறவன், ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான், மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், இந்த சேலரி உங்களுக்கு போதும் இல்லை, என்னப்பா சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க, வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டி உனக்கு இருக்கோ அதை எல்லாமே சொல்லுப்பா அப்படின்னு அபூர்வா சொல்ல, அதுக்கு அவனோ எனக்கு ஒரு குடிசை இருக்குது, பேங்க் பேலன்ஸ் 10 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்றான். உடனே சாரதா, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என் பையன் இருக்கான், என் பொண்ணுக்கு பார்க்கறதுக்கு சம்மந்தம், நீங்கள் யார் பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்க, உன் பையன் பார்க்கறதா இருந்தா அப்போ எதுக்கு என் புருஷனுக்கு நீ சொல்கிற, இன்னொரு முறை அவருக்கு இந்த மாதிரி ஏதாவது நீ சொன்னேன்னு வச்சுக்க, நிஜமாவே உன் பொண்ணை நாங்கள் கடத்திட்டு போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு மீராவும் அபூர்வாவும் மிரட்டிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு வந்த சரச்சந்திராவை பார்த்து அபூர்வா, எங்கே போனீங்க, காலையிலேருந்து காணோம் அப்படின்னு கேட்க, நான் எஸ்ஐயை பார்க்க போனேன், கேஸ் விஷயமா, அவர் நிறைய எவிடன்ஸ் காட்டினாரு, அந்த எவிடன்ஸில் உன் ஃபோட்டோ கூட இருக்குது அப்படின்ன உடனே அதிர்ச்சி ஆகுது அபூர்வாக்கு. நீங்கள் சந்தேகப்படுறீங்களா மாமா அப்படின்னு அபூர்வா கேட்க, உன்னை சந்தேகப்பட முடியல அப்படின்னு அவர் சொல்ல, காலம் பதில் சொல்லும்பா அப்படின்னு பூமி சொல்கிறா. எதுக்கு பூமி இப்படி பேசுகிற அப்படின்னு அபூர்வா கேட்க, அம்மா உன்னை அப்பா கிட்டேருந்து பிரிக்கிறதுக்காக தாம்மா இப்படி பண்ணுறா அப்படின்னு நக்ஷத்ரா சொல்கிறா. டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல, உண்மை எப்படியும் வெளியில் வரும் அப்படின்னு பூமி சொல்கிறா. பூமி நீ அமைதியாயிரு, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இங்கே பாரு அபூர்வா, உன்னை நான் சந்தேகப்பட முடியல, உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன், நீ சின்ன வயசுலேருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன், ஆனால் நான் ஷோபாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ எங்களோடயே இருந்துட்ட, ஷோபா இறந்ததுக்கப்புறம் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனா ஒன்று அப்படின்னு விஸ்வரூப முகத்தை காட்டுறாரு. ஷோபா இறந்ததுனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ ஷோபாவை கொன்னுட்டியா, நீதான்னு தெரிய வந்ததுன்னா ஷோபாக்கு என்ன நடந்ததோ அதுவே உனக்கு நடக்கும் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போக அதிர்ச்சியோட அப்படியே நிற்கிறாங்க அபூர்வா. சீக்கிரம் உண்மையெல்லாம் வெளியில் வரப்போகுது, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு பூமி சொல்லிட்டு போகிறா. தூங்க போகும்போது இந்த அபூர்வா போய் பெட்டில் படுத்த உடனே சரச்சந்திரா எந்திரிச்சு வெளியில் வராரு. என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க, தூக்கம் வரல, யார் கொன்னாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. உண்மை என்னன்னு தெரியாமையே எல்லார் முன்னாடி நீங்க என்ன தப்பா பேசுவீங்கன்னு நான் நினைக்கல மாமா அப்படின்னு அபூர்வா சொல்ல, நான் கூட நினைக்கல, இந்த கேஸ்ல உன் பேர் அப்பப்போ நான் கேட்பேன்னு நினைக்கல, அந்த பூமி உங்களை மாத்திட்டா மாமா, அவ ஒரு ஸ்லோ பாய்சனா தயாராயிட்டா, அவளை என் பொண்ணு மாதிரி நினைச்சேன், ஆனால் அவள் என்னை மாட்டி விடுறதுலே பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அபூர்வா சொல்ல, ஏன் ஷோபாவை கொண்டவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுவும் அந்த கொண்டவங்க நான் நம்புறவங்களா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என் கோவம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது, அதை நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன்னு எச்சரிக்கிறாரு. ஆமாம், இதுக்கெல்லாம் அபூர்வா பயந்துருவாளா என்ன, எவ்வளவோ பண்ணவளுக்கு சரச்சந்திரா போட்டு தள்ள முடியாதான். பூமி மாடி மேலே நிலால தான் அம்மாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா உன்னோட ஆசை ஒவ்வொன்றா நிறைவேறிட்டே வந்துட்டுருக்கு, என்னோட சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை, அதனால் என் சந்தோஷத்தை நான் டான்ஸ் மூலமாக வெளிப்படுத்துகிறேன்னு டான்ஸ் போட்டுட்ருக்கா. உடனே அங்கே கேபி வராரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்னு அவளை நிப்பாட்டிட்டு, சாப்பிடாம இருக்க அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டுறாரு. கேபி கிட்ட சொல்கிறா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மாமா, என் அப்பா என்னை பொண்ணாக ஏற்றுக்கிட்டாரு, ககனை அவரே கூட்டிட்டு ககன் கையில் என் கையை வச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்வார், நம்ம 2 குடும்பமும் ஒன்றாயிடுமாமா அப்படின்னு சொல்ல, உன் பாசம் உண்மைமா, அதனால நீ ஜெயிப்பமா அப்படின்றாரு. சரச்சந்திரா ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது கீழே விழ வந்தவரை பூமி தாங்கி பிடிக்கிறா. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாரு. மனசு தான் சரியில்லை அப்படின்றாரு. ஜூஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குறா, வேணான்னு சொல்கிறாரு. நீங்கள் உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு சக்தி வேணும்ப்பா, குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறா. ககன் சாரதா கிட்ட, எனக்கு கேரட் அல்வா சாப்பிடணும் போல இருக்குது, செஞ்சு எனக்கு பேக் பண்ணி கொடு, நான் ஆஃபீஸில் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு.
ஓகேன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாரிடா, நான் அல்வா பண்ணும்போதே அல்வாவாக வராமல் உப்புமாவாக வந்துடுச்சுடா அப்படின்றாங்க. எப்படியும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோடா அப்படின்னு சாரதா சொல்ல, வேண்டாம் வேண்டாம், என் அம்மா கையால் செஞ்ச மாதிரி வருமா அது அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நாள் நீ சாப்பிட்டது நான் செஞ்சது இல்லடா, பூமி செஞ்சதுடா அப்படின்றாங்க. அவளை செஞ்சு கொடுக்க சொல்லட்டுமா அப்படின்னு சாரதா கேட்க, தேவையே கிடையாது, நான் ஆன்லைனில் பார்த்து நானே கற்றுக்கிட்டு நானே சமைக்கிறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்த பொண்டாட்டி வேணான்னு சொல்கிறியாடா அப்படின்னவனே, அம்மா தாயே என்னை விட்டுடு அப்படின்னு ஓடுறாரு ஆஃபீஸ்க்கு. சாரதா உடனே பூமிக்கு ஃபோன் பண்ணி, உன்னோட கேரட் அல்வா உனக்கு ஞாபகம் வந்துருச்சுமா அப்படின்ன உடனே, சூப்பர் அத்தை, எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க, மிஸ் பண்ணிடுவேனா, அதோ செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றா. இதை பார்த்த இந்த அபூர்வா இவளை வேற மாதிரி ரூட்டை டைவர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தாராக்கு ஃபோன் பண்ணி உசுப்பேத்துறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பேக்ரவுண்ட் வீடியோக்கும் கதைக்கும் சம்மந்தம் இருக்காது, சும்மா ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக போடுறாங்க.